ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. இந்த குருபாட்டி அப்படிங்கிறவாளோட ஸ்வப்னத்தில் எப்படி மயிலை கற்பகாம்பாள் வந்து தனக்கு தங்கத்தாலான காசு மாலை வேணும்னு கேட்குறா அப்படிங்கிறத பற்றி பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். 1986 இந்த காசு மாலையும் ரெடியாகுது. அப்போது அந்த கோஷ்டியில் இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி ஆனந்தவல்லி அப்படிங்கிறவாளோட ஆத்துக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகிறது ரொம்ப ஒரு சங்கட்டமான ஒரு நிலைமை. ஆனால் நடக்க வேண்டியது நடந்தே ஆகணும் இல்லையா? அதனால் அந்த குருபாட்டி, அந்த கோஷ்டி மற்றும் அந்த உம்முடி பங்காரு கண்ணன் அவரோட டீம் எல்லாருமே இந்த காசு மாலை எடுத்துட்டு பெரியவா கிட்ட போகிறா, பெரியவாளோட ஆசீர்வாதத்துக்காக. பெரியவாளும் ஆசீர்வாதம் பண்ணி சொல்கிறா, உங்கள் செக்ரட்டரி இருக்காளே அவள் கண்டிப்பாக இந்த சமர்ப்பணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் போங்கோ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறா. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கிறது. குருவாக்கு என்றைக்குமே பொய்க்காது. அந்த ஆனந்தவல்லி அம்மாவோட ஆத்துக்காரருக்கும் உடம்பு சரியாக போகிறது. அது தொடர்ந்து February 26 அன்னைக்கு அம்பாளுக்கு இந்த காசு மாலை வந்து சமர்ப்பணம் பண்ணப்பட்டது. இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் February 26 அன்னைக்கு அம்பாளுக்கு இந்த காசு மாலை சாத்துறதுங்கிறது ஒரு வழக்கம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்பாளுக்கு இந்த காசு மாலையை சாத்துறது கோயிலோட வழக்கம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயண மகிமை, இந்த குருபாட்டி, அந்த கோஷ்டி, அவளோட ஸ்ரத்த தினசரி அவள் பாராயணம் பண்ணுறது அம்பாளோட மனசு அவ்வளோ உருக்கிருக்கு. அவள் செவிசாயிச்சு தன்னோட பக்தைக்கும் தன்னோட பக்தர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கைங்கரியம் கொடுத்து நம்ம அவளுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் வந்து இந்த ஸ்வப்னத்தில் வந்து இந்த கைங்கரியத்தை அவள் சாதிச்சுண்டா அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேருந்து நம்ம லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு இந்த சஹஸ்ரநாமம் தெரிஞ்சது அப்படின்னா தினசரி பாராயணம் பண்ணுங்கோ. அப்படி தெரியல அப்படின்னா குருமுகமாக கற்றுண்டு அதை பாராயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. நீங்கள் கேட்டுருக்கிறது லலிதா சஹஸ்ரநாம பாராயண மகிமை, லலிதா சஹஸ்ரநாம ஸ்லோகா எக்ஸ்பிளனேஷன் சீரீஸ். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கீழே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கோ. ஓம் ஸ்ரீ மகா பெரிவாளின் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.